இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் ஏற்கனவே முதல் ஒருநாள் போட்டி நடந்து முடிந்திருந்தது. இந்த நிலையில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது. அதுவும் கடந்த முதல் போட்டியை விட இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்த இரு நாட்டு ரசிகர்களுக்கும் அதிகமாகவே இருந்தது. அதற்கு காரணம், இந்த இரண்டாவது போட்டியில், அதாவது இன்று நடைபெறும் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வென்றுவிட்டால் தொடரை இப்போதே கைப்பற்றிவிடும். அதே சமயம் ஆப்கானிஸ்தான் அணி தொடரை இழந்துவிடும். இதன் காரணமாக கண்டிப்பாக இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது ஆப்கானிஸ்தான் அணி. அப்படியாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றால்தான் இந்த தொடரில் இந்திய அணியை வெற்றி பெற விடாமல் தடுத்து இந்த தொடரை உயிர்ப்போடு வைத்திருக்க முடியும். ஆகவே அந்த ஒரு காரணத்தால் இந்த போட்டியில் எப்படியாவது ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அதே சமயம் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் 3வது ஒருநாள் போட்டியை மீதம் வைத்து கொண்டே இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் வென்றுவிட்டால் இந்த தொடரை இப்போதே கைப்பற்றிவிடலாம். ஆக அந்த முனைப்போடு இந்திய அணியும் இன்றைய போட்டியில் களமிறங்கியது. அப்படியாக தொடங்கப்பட்ட இந்த ஒரு போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி டாஸை வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஆரம்பம் முதலே ஒவ்வொரு இந்திய பேட்ஸ்மேன்களும் சூப்பராகவே விளையாடினார்கள். அதிலும் இந்த போட்டியில் யாஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு திடீரென வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. வழக்கமாக டெஸ்ட் போட்டிகளில் மட்டும்தான் யாஸ்வி ஜெய்ஸ்வால் களமிறக்கப்படுவார். ஆனால் இந்த போட்டியில், அதாவது ஒருநாள் போட்டியில் யாஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு திடீரென வாய்ப்பு இன்றைய தினம் கொடுக்கப்பட்டது. யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் இந்த போட்டியில் ஓப்பனிங் இறங்கினார்கள். இதில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் வெறும் 4 ரன்களில் விக்கெட்டை இழந்து பெரும் ஏமாற்றத்தை அளித்தார். அதே சமயம் மற்றொரு ஓப்பனரான நம்முடைய ஹிட்மேன் ரோஹித் சர்மா சூப்பராக செம்மத்தனமான அதிரடியில் விளையாடி 48 ரன்கள் வரை எடுத்து அரை சதம் எடுப்பதற்குள்ளாகவே இவரது விக்கெட்டை இழந்தார். ஆனாலும் இவரது அதிரடி என்பது இந்திய அணிக்கு முக்கியமான அடித்தளமாக மாறியது. இவருக்கு பிறகு சுப்மன் கில்லும் இசான் கிசானும் சேர்ந்து வரலாறு காணாத அளவுக்கு வரலாற்று பார்ட்னர்ஷிப் ஒன்றை உருவாக்கினார்கள். அவங்க இந்த இருவரும் ஜோடி சேர்ந்து ஆப்கானிஸ்தான் பவுலர்களின் பந்து வீச்சை நாலாபுறமும் சிதறடித்தனர். ஒரு பக்கம் இசான் கிசான் வழக்கமான அதிரடியில் பின்னி பெடலெடுக்க, இவருக்கு போட்டியாக சுப்மன் கில்லும் எனக்கும் அதிரடியாக விளையாடத் தெரியும் என்று காட்டுவது போல சுப்மன் கில்லும் இந்த போட்டியில் ஸ்பெஷலான அதிரடியை காட்டியிருந்தார். அதுவும் இந்த 2 பேட்ஸ்மேன்களும் போட்டி போட்டுக்கொண்டு பவுண்டரி சிக்சர்களை மாறி மாறி அடித்து வெளுத்தெடுத்தனர். இதனால் ஒரு கட்டத்தில் ஆப்கானிஸ்தான் பவுலர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பியதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. பின்னர் ஒரு கட்டத்தில் கொடூரத்தனமான அதிரடியில் விளையாடி வந்த இசான் கிசான் 125 ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டை இழந்திருந்தார். அதுவும் வெறும் 79 பந்துகளை எதிர்கொண்டு 7 சிக்சர்கள் 14 பவுண்டரிகள் என விளாசி மொத்தமாக 125 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இவரைத் தொடர்ந்து அடுத்ததாக சுப்மன் கில்லும் இவரது விக்கெட்டை இழந்தார். அதாவது 154 ரன்கள் வரை எடுத்துவிட்டுதான் சுப்மன் கில்லும் இவரது விக்கெட்டை இழந்திருக்கிறார். 110 பந்துகளை எதிர்கொண்டு அதில் 22 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்சர்கள் என விளாசி மொத்தமாக 154 ரன்கள் வரை எடுத்திருந்தார் சுப்மன் கில். ஆக இந்த இருவரின் அதிரடியே கிட்டத்தட்ட இந்திய அணியை வெற்றிக்கான கரைக்கு கொண்டு போய் சேர்த்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் பிறகு ஸ்ரேயஸ் ஐயரும் வாஷிங்டன் சுந்தரும் கடைசி நேர அதிரடியை வெளிப்படுத்தி இவர்களும் தேவையான ரன்களை எடுத்து கொடுக்க, இதனால் இந்திய அணி இந்த போட்டியில் மொத்தமாக 402 ரன்கள் வரை குவித்துவிட்டது. அதுவும் இந்த போட்டி நடைபெற்ற லக்னோ மைதானத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மைதானத்தில் இவ்வளவு பெரிய இலக்கு என்பது இன்னும் மிகப்பெரிய இலக்காக பார்க்கப்பட்டது. பின்னர் இந்திய அணி நிர்ணயித்த 402 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தான் அணியும் ஆரம்பத்தில் சூப்பராகவே விளையாடினார்கள். இந்த போட்டியில் ஓப்பனிங்கில் ஆப்கானிஸ்தான் அணியின் பேட்டிங்கை பார்க்கும்போது ஏதோ ஜாம்பவான் அணி விளையாடுவது போலத்தான் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்திருந்தனர். கிட்டத்தட்ட முதல் 10 ஓவர்கள் வரை விக்கெட் ஏதுமின்றி 70 ரன்களை கடந்துவிட்டது ஆப்கானிஸ்தான் அணி. அந்தளவுக்கு இந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டிய வெறி என்பது ஆப்கானிஸ்தான் அணியின் பேட்டிங்கில் நன்றாகவே தெரிந்தது. ஆனாலும் கூட இலக்கு என்பது அதிகமாக இருந்ததாலும், அதே சமயம் எதிரில் விளையாடுவது இந்தியா போன்ற ஜாம்பவான் அணி என்பதாலும் இந்த போட்டியில்
ஆப்கானிஸ்தான் அணி எவ்வளவோ போராடியும் இறுதியாக தோல்வியை தழுவியது. அதாவது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. அதுவும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இன்னும் ஒரு போட்டி மீதம் இருக்கும் போதே 2 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் அந்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று இப்போதே இந்த ஒருநாள் தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிட்டது. ஆக மொத்தம் இதற்கு முன்பு நடைபெற்ற ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியிலும் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி அந்த ஒரு டெஸ்ட் தொடரை கைப்பற்றியிருந்தது. இப்போது 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடரிலும் முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று ஒருநாள் தொடரையும் இப்போதே கைப்பற்றிவிட்டது. ஆக ஆப்கானிஸ்தான் அணியை இந்திய அணி இந்த தொடரில் மொத்தமாக வாஷ் அவுட் செய்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதேபோல இன்றைய தினத்தில் இன்னொரு சம்பவத்தையும் நம்முடைய இந்திய அணி செய்திருக்கிறது. அதாவது இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான இந்த 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் நடந்து வரும் இதே நேரத்தில் இந்திய ஜூனியர் அணியான திலக் வர்மா தலைமையிலான மற்றொரு இந்திய ஜூனியர் அணி முத்தரப்பு ஒருநாள் போட்டியில் விளையாடி வருகிறது. இந்த அணியில் ருத்ராஜ் கெய்க்வாட், திலக் வர்மா, சூரியவன்சி உள்ளிட்டவர்கள் பங்கு பெற்றுள்ளனர். ஆகவே இந்த தொடர் மீதும் இந்திய ரசிகர்கள் அனைவரும் அதிக கவனத்தை வைத்திருக்கின்றனர். ஆக இந்த தொடரின் முக்கியமான போட்டியும் இன்றைய நாளில்தான் நடைபெற்றது. ஆமாங்க, இன்றைய நாளில் இந்திய ஏ அணியும் ஆப்கானிஸ்தான் ஏ அணியும் மோதியது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிதான் இலங்கை அணியுடன் இந்த முத்தரப்பு கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் பங்கு பெறும். ஆகவே அந்தளவுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு போட்டியில் இன்றைய தினம் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் பிரையான்ஸ் ஆர்யா, வைபவ் சூரியவன்சி, ருத்ராஜ் கெய்க்வாட், திலக் வர்மா, குமார் குசாரா என்ற அனைத்து இந்திய பேட்ஸ்மேன்களும் சூப்பராக விளையாடி இந்த ஜூனியர் இந்திய அணியும் இந்த போட்டியில் மிரட்டியிருந்தது. 50 ஓவர்கள் முடிவில் 319 ரன்கள் வரை இந்திய ஏ அணி எடுத்திருந்தது. இந்த போட்டியில் சூரியவன்சி மிகப்பெரிய ரன் குவிப்பை செய்யவில்லை என்றாலும் வெறும் 28 பந்தில் 2 சிக்சர்கள் 4 பவுண்டரிகள் என அடித்து 38 ரன்கள் வரை குவித்து கொடுத்தார். அதே சமயம் இந்த போட்டியில் அதிகபட்சமாக இந்திய ஏ அணியின் கேப்டன் திலக் வர்மா 59 ரன்கள் வரை எடுத்திருந்தார். பின்னர் 320 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் ஏ அணியை பொறுத்தவரையில் ஆரம்பம் முதலே வெற்றிக்காக கடுமையாக போராடியது. ஆனாலும் கூட ஒரு கட்டத்தில் 37 ஓவர்களிலேயே 10 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி 218 ரன்களிலேயே ஆப்கானிஸ்தான் அணியை சுருட்டிவிட்டது இந்திய அணி. இதன் காரணமாக இந்த முத்தரப்பு ஒருநாள் தொடரில் இலங்கை அணியை இறுதிப் போட்டியில் இந்திய அணிதான் எதிர்கொள்ளப் போகிறது. ஆக இன்றைய ஒரே நாளில் ஒரு பக்கம் இந்திய சீனியர் அணி சீனியர் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தியிருக்கிறது. அதேபோல மறுபுறம் இந்திய ஜூனியர் அணி ஜூனியர் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தியிருக்கிறது. இன்றைய ஒரே நாளில் இந்திய ரசிகர்களுக்கு இந்த வெற்றிகள் டபுள் ட்ரீட்டாக அமைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது இருக்கும் இந்திய கிரிக்கெட் அணி ஜூனியர் அணியாக இருந்தாலும் சீனியர் அணியாக இருந்தாலும் எதிரணிகளை பந்தாடி வருகிறது என்பதற்கு இன்றைய இத்தகைய போட்டிகளே உதாரணம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்று நடைபெற்ற இந்திய சீனியர் அணிகளுக்கான போட்டியை பற்றியும் ஜூனியர் அணிகளுக்கான போட்டியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.